கட்டிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறது மாத்திரமல்ல, பாதாளத்தின் கட்டிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். பாதாளத்தின் வல்லமையிலிருந்து, பிசாசுகளுடைய தந்திரத்திலிருந்து, பிசாசுடைய கிரிகளிலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலையாக்கி இருக்கிறார் இயேசு. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது நோக்கம் என்ன தெரியுமா? பாவ கட்டளை கடந்தவங்களையும், மரண கட்டளை இருந்தவங்களையும், பாதாளத்தின் கட்டளை விழுந்த உங்களையும் விடுதலையாக்க இயேசு உங்களையும் என்னையும் தேடி ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா. அதனால வசனத்தை வாசிக்கிறோம். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது என்று தாவீது சொல்றார். அடுத்து சொல்ல, துச்சன பிரவாகம் என்ன என்ன பண்ணுதான்? பயப்படுத்தியது. எப்ப பயப்படுத்தும்? இனிமே முடியாதுப்பா, சாத்தி இல்லப்பா, இனிமே வாழ வேண்டாம், நீ வாழக்கூடாது, இனிமே இதுக்காக வாழணும், எல்லாம் போச்சு, எல்லாம் மாறிடுச்சு, எல்லா ரூட்டும் எல்லா செயல்களும் அடைச்சிருச்சு, எல்லா வாசலும் முடியிருச்சு, இனிமே வாழ்க்கையே கிடையாதுன்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். மரண பயம், மரண திகில் நம்மளை பிடித்து ஆளுகை செஞ்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, மரண கட்டிலிருந்து நான் உன்னை விடுதலையாக்குவேன். அல்லேலூயா. மரண கட்டிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறவர் ஆண்டவர்.